கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் வரலாறு கொண்டதாக கருதப்படும் பிராட்வே பேருந்து நிலையத்தில் இருந்துதான் பல மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்தன. கொத்தவாச்சாவடி மார்க்கெட் கோயம்பேட்டுக்கு மாற்றப்பட்டது போலவே பிராட்வே பேருந்து நிலையமும் கோயம்பேட்டுக்கு மாற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து கோயம்பேடு பேருந்து நிலையம் மாதவரம், கிளாம்பாக்கம் என்று பல முனைகளில் தனித்தனியாக விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. மாநகர பேருந்துகளின் முனையமாக செயல்பட்ட பிராட்வே பேருந்து நிலையம் இப்போது நவீனமயத்தை எதிர்நோக்கி இருக்கிறது. அதன் காரணமாக சென்னையில் ராயபுரம் தம்புச்செட்டி தெரு அருகிலும் தீவுத்திடலிலும் புதிதாக தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இங்கிருந்து இம்மாதம் 7ஆம் தேதியே பேருந்துகள் புறப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் நிர்வாக காரணங்களுக்காக அந்த முடிவு தள்ளி வைக்கப்பட்டது. இந்நிலையில் பிராட்வே பேருந்து நிலையத்திலிருந்து வரும் 24ஆம் தேதி முதல் பேருந்துகள் இயக்கப்படாது என்று மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. அதற்கு பதிலாக அன்று முதல் தம்புச்செட்டி தெரு அருகில் உள்ள ராயபுரம் பேருந்து நிலையத்தில் இருந்தும் தீவுத்திடலில் இருந்தும் மாநகர பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அண்ணா சாலை, ஈவேரா சாலை வழியாக இயக்கப்படும் பேருந்துகள் சில GH எதிரே உள்ள செவிலியர் குடியிருப்பு பேருந்து நிறுத்தம், உயர்நீதிமன்றம் அருகே அமைக்கப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்திலும் நின்று செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடற்கரை காமராஜர் சாலை, பீச் ஸ்டேஷன், மண்ணடி, வெப்பேரி வழியாக செல்லும் பேருந்துகள் தீவுத்திடல் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும் என்று மாநகர போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிராட்வே பேருந்து நிலையத்தை அதிநவீனமாக புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற இருப்பதால் தற்காலிகமாக இந்த மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த மாற்றங்களில் சில குழப்பங்கள் இருப்பது இயல்பு என்றாலும் தங்களது ஆலோசனைகளுக்கேற்ப புதிய மாற்றங்களும் செய்யப்பட வேண்டும் என்று பயணிகள் எதிர்பார்க்கின்றனர். புதிய நவீன பேருந்து நிலையங்கள் கட்டி முடிக்கப்பட ஓராண்டுகளுக்கு மேலாகும் என்பதால் இந்த தற்காலிக பேருந்து நிலையங்களில் அடிப்படை வசதிகளை கூடுதலாக மேற்கொள்ள வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் ஒரு தற்காலிக பேருந்து நிலையம் காசிமேடு பகுதியிலிருந்தும் அமைக்கப்பட வேண்டும் என்பது பொதுமக்கள் தரப்பில் விடுக்கப்படும் கோரிக்கையாகும்.